குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வேலூர் ஸ்ரீபுரம் தங்க கோயிலில் சாமி தரிசனம் செய்ய வருகை தந்துள்ளார். இது பற்றிய கூடுதல் தகவலை செய்தியாளர் பிரபாகரன் வழங்கிட கேட்கலாம். பிரபாகரன் வணக்கம். தற்போது இந்த தங்க கோயிலின் சிறப்பம்சங்கள் என்னென்ன, குடியரசுத் தலைவருக்காக செய்யப்பட்டிருக்கக்கூடிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்ன, மேலும் வேறு எந்த முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள்? வணக்கம். வேலூர் அரியூர் பகுதியில் இருக்கக்கூடிய ஸ்ரீபுரம் தங்க கோவில்ல சுவாமி தரிசனம் செய்வதற்காக இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு திருப்பதியிலிருந்து இன்று காலை சரியா 11:30 மணி அளவுல ஹெலிகாப்டர்ல இங்க தரையிறங்கினாங்க. அவங்களோட பாதுகாப்புக்காக மேலும் 2 ஹெலிகாப்டர்களும் வந்தது. ஹெலிகாப்டர்ல வந்த இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களை ஆளுநர் RN ரவி, மாவட்ட நிர்வாகத்தின் சார்பா மாவட்ட ஆட்சியர், மாவட்ட SP மற்றும் தமிழக அரசு சார்பா கைத்தறி மற்றும் துணிநூல்துறை அமைச்சர் R காந்தி இவங்க எல்லாம் வரவேற்றாங்க. தொடர்ச்சியா அந்த ஹெலிபேட்ல இருந்து வந்த இந்திய குடியரசுத் தலைவர் தங்களை கோயிலுக்குள்ள சரியா 11:30 மணி அளவுல உள்ள வந்திருக்காங்க. இப்போ கோவில் வளாகத்துல பேட்டரி வாகனம் மூலமா வளம் வந்திருக்கக்கூடிய இந்திய குடியரசுத் தலைவர் மூலவர் கோவில சுத்தி இருக்கக்கூடிய நட்சத்திர வடிவிலான அந்த குளத்தையும் சுற்றிட்டு தற்போது சாமி தரிசனம் இருந்துட்டு இருக்கிறது நம்ம காட்சிகளை பார்க்க முடியுது. கோவில் நிர்வாகம் சார்பா அவங்க குடியரசுத் தலைவருக்கு பூரண கும்ப மரியாதையும் வழங்கப்பட்ட நிலையில கோவிலோட மடாதிபதி சக்தி அம்மா அவங்களை வரவேற்று தற்போது சிறப்பு பூஜையானது கோவில் நடந்துட்டு இருக்கு. இந்த கோவிலோட சிறப்பம்சம் பார்த்தோம்னா, இந்த கோவில்ல 1700 கிலோ வெள்ளியால பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்க விநாயகர் இருக்கு. இப்போ குடியரசுத் தலைவர் தரிசனம் செஞ்சுட்டு இருக்க மூலவரை தரிசனம் செஞ்சுட்டு அடுத்ததா வெள்ளியால பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிற விநாயகரையும் 70 கிலோ தங்கத்தால் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கூடிய மகாலட்சுமி அம்மனையும் தரிசனம் செய்யிருக்கிறாங்க. தொடர்ச்சியா இந்த தரிசனத்தை முடிச்சுட்டு இந்த கோவில் வளாகத்துல புதுசா கட்டப்பட்டிருக்கக்கூடிய தியான மண்டபத்தையும் இந்திய குடியரசுத் தலைவர் காணொலி காட்சி மூலமா திறந்து வைக்கிறாங்க. தொடர்ச்சியா மரக்கன்று நடும் நிகழ்ச்சியிலையும் இந்திய குடியரசுத் தலைவரும் இந்த கோயிலோட மடாதிபதியும் பங்கேற்கிறாங்க. இந்த நிகழ்வுகளை முடிச்சுட்டு இந்திய குடியரசுத் தலைவர் மீண்டும் இங்க தங்க கோவிலில் இருந்து ஹெலிகாப்டர் மூலமா திருப்பதி போறதா தற்போதைய நிலவரமா இருக்கு. குடியரசுத் தலைவர் வருகையொட்டி இந்த தங்க கோவில் மட்டும் இல்லாம இந்த பகுதியில் சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளும் தடை செய்யப்பட்டிருக்கு. மேலும் இந்த பகுதி ரெட் ஜோனா அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல ட்ரோன்கள் பறக்கவும் மாவட்ட ஆட்சியர் தடை விதித்திருக்காரு. தெளிவான தகவல்களுக்கு நன்றி பிரபாகரன். 2.66 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.25 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 47 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 25 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 35 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advt@dttv.in.